வந்துருச்சுக்கா. எங்க பாத்தீங்களா இந்த கோவில்ல அவ்வளவு ஒண்ணு கூட்டம் இல்ல. ஆமாமா, இன்னைக்கு நீ வரவேண்ட கூட்டம் இல்லையா இருக்குது. ரொம்பவே ஓட்டாதீங்க என்ன. சரி கிளம்பலாமா, டைம் ஆச்சு. சரிம்மா, வா கிளம்புவோம். பார்வதி. சாமி, உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? சொல்லுங்க சாமி, உங்களுக்கு எப்படி உங்க பேர் தெரியும்? எனக்கு தெரியுப்பா. நான் சொல்றதை மட்டும் நல்ல கவனம் வச்சு கேளு. இந்த பொண்ணை எங்கிருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கூட்டிட்டு போய் விட்டுடு. ஏன் சாமி அப்படி சொல்றீங்க? என் பேச்ச மீறி நீ என்னாச்சும் அந்த பையன் கூட அவன் வீட்டுக்கு போனீனா உன் உயிருக்கே ஆபத்து இருக்குமா? போக போறது உன்னோட உயிரை மட்டும் இல்லமா, அந்த குழந்தையோட உயிரும் எடுத்துருவாங்க. நான் சொல்றது கேளு. எந்த வழியோ வந்தியோ அப்படியே திரும்பி போயிரு. ஏங்க என்னங்க இந்த சாமியார் இப்படி சொல்றாங்க? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதாம்மா எனக்கு புரியல, எதுக்கு இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு. சரிங்க, அவங்க கிட்டே கேட்டு பார்க்கலாம் இருங்க. ஏங்க அந்த சாமியார் இருக்கானா? எங்க போயிட்டாங்க? ஆமாமா, எங்க போயிட்டாங்க? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுனால நான் கவனிக்கல. ஏங்க அங்க ஒரு பாட்டி வராங்க, இருங்க அவங்க கிட்ட கேட்டு பாப்போம். சரிம்மா. பாட்டி, இங்க ஒரு சாமியார் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா காணோம். அவங்க எங்க இருப்பாங்க? அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எந்த சாமியார் சொல்றேன்? ஒரு சாமியார் தான் இருக்காங்க, அவங்க உள்ள பூசை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாங்க பாட்டி, இங்க ஒரு சாமியார் இருந்தாங்க, வெள்ளை முடியோட ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஓ, நீ அந்த சாமியார் சொல்றியாமா? இப்படிதான் என்கிட்ட ரொம்ப பேர் சொல்லிருக்காங்க, ஆனா அந்த மனுஷனை நானே பார்த்தது கிடையாதுமா. ஏதோ வந்து சொல்லுவாங்களா, ஆனா திரும்பி பார்த்தா திடீர்னு இருக்க மாட்டாங்களா? என்ன சொல்றீங்க பாட்டி? திடீர்னு காணாம போயிருவாங்களா? ஆமாப்பா, ஆனா இது வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன சொல்லிருக்காங்க அது அப்படியே நடந்திருக்கு. அவங்க நான் பாக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அதனால அவங்க என்ன சொல்லிருந்தாங்களோ அதை அப்படியே செய்யுங்க, நான் வாரேன். என்னங்க அந்த சாமியார் பார்த்து அப்படி சொல்லிட்டு போறாங்க, இந்த பாட்டி பார்த்து எப்படி சொல்லிட்டு போறாங்க? என்னதான் நடக்குங்க? அக்கா, அந்த சாமியார் உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்ன பிறகு நீங்க நம்ம சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போயிட்டீங்களா? இல்ல சின்ன பொண்ணு, அந்த சாமியார் அப்படி சொன்ன பிறகு நானும் கௌதம் எங்க போறதுன்னு நின்று யோசிச்சுட்டு இருந்தோம். அப்பதான் கௌதமுக்கு ஒரு கால் வந்துச்சு. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. எங்க பாருங்க கௌதம்? வீட்டுக்குள்ள வந்துட்டு இருந்தமா, வர வழியில பார்வதி ஒரு கோவில பார்த்தா அந்த கோவிலுக்கு போலான்னு சொன்னமா, அதை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ ஆமாவா, சரி சரி. சாமியெல்லாம் கூப்பிட்டாச்சப்பா? ஆச்சுமா. காலையிலே சொன்ன இல்லப்பா, மருமகளுக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சிருக்கலான்னு. செஞ்சு வச்சாச்சுப்பா. அப்பாவும் நானும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சீக்கிரமா வாங்க என்ன. சரிம்மா, இதோ கிளம்பி வரோம். சரி சரிப்பா, வச்சுடுறேன். ஓகேம்மா, பாய். என்ன சொன்னாங்க? இன்னைக்கு மருமகளுக்கு பிடிச்ச சாப்பாடா செஞ்சு வச்சிருக்காங்களா, அதான் கிளம்பி சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, சாமியார் சொன்னதை பத்தி வீட்டுக்கு போய் யோசிக்கலாம். சரி, இப்ப நீ வரியா என் கூட? சரிங்க, அது அப்புறம் யோசிப்போம், வாங்க போவோம். வீட்டுக்கு போன உடனே நாங்களும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஆனா நெக்ஸ்ட் டே தான் தெரிஞ்சிச்சு அந்த வீட்லயே தான் அந்த ராட்சசி இருந்திருக்கான்னு. ராட்சசியா? யாரு சொல்றீங்க? ஷாலு. அவ எங்க வீட்டுக்கு வந்திருந்தா இல்லையா, அப்பத்துல இருந்து அவ அங்கதான் இருந்திருக்கா. எங்க கௌதம் அவளை பார்த்த உடனே கோவப்பட்டுருவாங்க அப்படின்ட்டு அத்தையும் மாமாவும் எங்க வீட்டுல ஒரு ரூம்ல அவளை தங்க வச்சிருந்தாங்க. குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மா. இங்க பாருமா பார்வதி, நீ அதிகமா மாடிப்படி ஏறி இறங்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கீழே ஏறி என்ன. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளு பார்வதி. அத்தை, இவ எப்ப இங்க வந்தா? நான் நேத்து வந்த பார்வதி. ஆனா கௌதம் என்ன பார்த்தா கோவப்படுவான்ட்டு அத்தை என்ன தனியா ஒரு ரூம்ல இருக்க வச்சிருந்தாங்க. என்னோட பேரண்ட்ஸ் லண்டனுக்கு போயிருக்காங்க. அவங்க வர வரைக்கும் இங்க இருக்குன்னு அத்தை மாமா தான் சொன்னாங்க. அதான் நானும் இங்க தங்கிட்டேன். ஓ ஆமாவா, சரி சரி. ஆமா, கௌதம் எங்க? அவங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே ஆபீஸ்க்கு போயிட்டாங்க ஷாலு. நீ போலியா? என் மருமக கேக்குறல, சொல்லுங்க ஷாலு. இல்ல பார்வதி, இனிமே நான் ஆபீஸ்க்கு போறதா இல்ல, வீட்ல இருந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கலாம்னு இருக்கேன். ஓ ஓகே ஓகே. சரிமா பார்வதி, உனக்கு சூடா ஒரு கிளாஸ் பால் ஆத்திட்டு வரேன், குடிச்சுக்கோ என்ன. அத்தை, நீங்க எதுக்கு சும்மா இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கீங்க? நான் செஞ்சுக்கிறேன், எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன். பரவாயில்லமா பார்வதி, எனக்கும் இதுல ஒண்ணும் சிரமம் இல்ல. நான் போய் பால் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன் என்ன. மருமவுல அதான் அத்தை சொல்றாங்கல்ல, கேட்டுக்குமா. நீ போய் உட்காந்து ரெஸ்ட் எடு, அவங்க பால் எடுத்து வராங்க. சரிங்க மாமா. ஆண்டி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நானும் உங்க கூட வரேன். சரிம்மா வா. நேத்து கோவில்ல நடந்ததை பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்லாமா? வேண்டாம், அவங்களும் சேர்ந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆனா எதுக்கு அப்படி சாமியார் சொன்னாங்கன்னே தெரியலையே. நான் நினைச்ச மாதிரி ஷாலு இருக்கல. நாட்கள் போக போக அத்தை, மாமா, கௌதம், ஷாலு எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. அப்பா அம்மா கூட நான் டெய்லி வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் அப்பா அம்மா நேர்லயே என்ன பார்க்க வந்தாங்க. பார்வதி, பூ எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஆமா ஷாலு, ரொம்ப அழகா விட்டுருக்குல. பார்வதி, நீ நாளைக்கு செக்கப் போவேணும், கவனம் இருக்குல்ல. இருக்கு ஷாலு, ஆனா டைமிங்ஸ் தான் கொஞ்சம் டவுட் இருக்கு. எந்த டைமுக்கு வர சொன்னாங்க? 10 மணிக்கு மேல தான் வர சொன்னாங்க பார்வதி. நீயும் கௌதம் இதோட போயிட்டு வாங்க, நான் நெக்ஸ்ட் டைம் வரேன்னு. ஓகே ஷாலு. எங்க அங்க பாருங்க, நம்ம பொண்ணு வெளிய நின்னுட்டு இருக்கா. பார்வதி. அம்மா, அப்பா. அங்கிள் வாங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோமா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். அம்மா, அப்பா, என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? சும்மா உள்ள சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் வந்தோம். என்ன பார்வதி, வந்தவங்களை இங்கே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க, வா உள்ள கூட்டிட்டு போவோம்.
சாரி ஷாலு, அவங்கள பார்த்த ஆர்வத்துல உள்ள கூப்பிடுறத வந்துட்டேன். அம்மா அப்பா வாங்க உள்ள போவோம். சரி மத்த வா போவோம். வாங்க அங்கிள். வாருமா. ஷாலு, நீ போய் கௌதம் கூட்டிட்டு வா, நான் அத்தை மாமா கூப்பிடுறேன். ஓகே பார்வதி. அத்தை மாமா இங்க வாங்க, இங்க வந்து பாருங்க வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு. அட வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம் சம்பந்தி. அத்தை மாமா வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மாப்ள, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம் மாமா. வாங்க மாமா உட்காருங்க. வாங்க அத்தை. அம்மா என்ன நிக்க வச்சுட்டு பாத்துட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குமா? இருக்கட்டும் மருமவனே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படியே பொண்ணு பாத்துட்டு போலான்னு வந்தோம். என்ன சம்பந்தி பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் பொண்ணு கூட வீடியோ கால்ல மட்டும் பேசிக்கிறீங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கே வந்திருக்கீங்க. வந்துட்டு உங்களுக்கு சும்மா அனுப்பி விட்டுருமா? இன்னைக்கு நீங்க இங்க தங்கி சாப்பிட்டு போகணும். இல்ல சம்பந்தி, வீட்டுல ஆடு மாடு எல்லாம் இருக்கு, அதுங்களும் கவனிக்கணும் இல்ல. ஆடு மாடுகளை வளர்த்தாவே இப்படிதான் இல்ல, எங்க வர முடியாது எங்க போக முடியாது இல்ல சம்பந்தி. ஆமா நீ நேர நேரத்துக்கு அதுலயே பாக்கணும் இல்ல. அப்பா அம்மா அதான் அத்தை மாமா சொல்றாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போங்களேன். சரிம்மா. அப்படின்னு இன்னைக்கு வீட்டுல விருந்து வச்சிட வேண்டியதுதான். மருமோல அப்பா அம்மாக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அதுவே சமைச்சிடலாம். சரி மாமா. ஐயோ ஐயோ, சம்பந்தி, சம்பந்தி, அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் ஒண்ணும் வேண்டாம். வேண்டாம். அப்பா அப்பா அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு லிஸ்ட் போட்டு தரேன், அதுவே சமைக்க வச்சிருங்க என்ன. சரி கௌதம். எங்க இன்னொரு மாசத்துலயே குழந்தை நம்ம கைக்கு வந்துரு இல்லைங்க? ஆமா பார்வதி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க இது வரைக்கும் நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டது இல்ல, சும்மா இப்ப கேட்டிருக்க, கோபப்படாம பதில சொல்றீங்களா? அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நான் இதுக்குமா தப்பா எடுத்துக்க போறேன்? என்ன கேள்வி பார்வதி? ஏங்க உங்களுக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா இல்ல பெண் குழந்தை பிடிக்குமா? இப்ப ஏங்க மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் கேட்ட கேள்விக்கு கோவப்படக்கூடாதுன்னு. பின்ன நீ என்ன கேள்வின்னு கேட்டுட்டு இருக்க? ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அதெல்லாம் சாமி கொடுக்குற வரோம். பிறக்கிற குழந்தைய நல்லபடியா பாத்து கவனிச்சு வளர்த்திக்கணும், அவ்வளவுதான். ஏங்க நீங்க வண்டி நிறுத்துங்க, அன்னைக்கு நம்ம பார்த்து சாமியார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, போய் பேசுவோம். வண்டி நிறுத்துங்க. சாமி நான் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஏன் தெரியாது பார்வதி? சாமி நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. நான் இது வரைக்கும் என் புருஷன் வீட்டுல தான் இருந்திருக்கேன். ஆனா நீங்க ஏன் சாமி அன்னைக்கு எனக்கு நீங்க அப்படி சொன்னீங்க? இங்க வரைக்கும் நீ நல்லா இருந்திருப்பேமா. ஆனா இனிமே நடக்க போறது பார்த்தாதானே உனக்கு தெரியும் நான் எதுக்காக உன்னை அந்த வீட்டை விட்டு போக சொன்னேன்னு. இப்பவும் உனக்கு நேரம் இருக்குமா? நான் சொன்ன மாதிரியே குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு. சாமியார் அப்படி மறுபடியும் சொன்னது கேட்டதுமே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன முடிவுக்கு வந்தீங்கக்கா? அந்த வீட்டு கிளம்பிட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, அப்பா அம்மா வீட்டுல இருந்ததுனால வீட்டுக்கு போன உடனே அவங்க கிட்ட சொல்லி வளகாப்பு வைக்க சொன்னேன். ஆனா பிரச்சனையே அங்கிருந்துதான் ஆரம்பமாச்சு. என்ன பிரச்சனை ஆச்சுமா? அம்மா அப்பா எவ்வளவு சீக்கிரமா வளகாப்பு வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வச்சிருங்க. வளகாப்பு முடிச்சுட்டு என்ன நீங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என்னமா பேசிட்டு இருக்க? குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க தான் இருக்கணும்னு சொல்லிருக்கோம்ல. இல்ல மாமா, அது வந்து என்ன வந்து போய் அதான் சொல்லிருப்பல, குழந்தை ஒண்ணு எங்க மாமனார் வீட்டுல தான் பிறக்கணும்ட்டு. அங்க பிறந்த பிறகு வேணா குழந்தைய தூக்கிட்டு நீ வருவியம்மா? சம்மந்தி புள்ள ஆசைப்படுறா. இல்ல சம்மந்தி, இவ்வளவு நாளா நாங்க பொண்ணை எங்க வச்சுட்டு இருந்திருக்கோம். எதுக்காக வச்சுட்டோம் சொல்லுங்க? எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க பிரசவத்தை பார்க்கணும் தானே வச்சுட்டோம். ஆமா சம்பந்தி, ஆனா பொண்ணு இருக்கட்டும் விடுமா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட்டிட்டு வரலன்னு. என்ன பார்வதி ஒண்ணு பேசாம இருக்க? சரிங்க அத்தை, உங்க இஷ்ட போலயே நடக்கட்டும். சரிமா, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க மாமா. ஆமா கௌதம் எங்க? அவங்க வெளியே ஷாலு போட்டு பேசிட்டு இருக்காங்க அத்தை. சரி சரி. பார்வதி சொல்லுங்கப்பா. அவங்க என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்கும் குழந்தையோட நல்லதுக்கு தான் செய்வாங்கம்மா. என்ன இன்னும் கொஞ்ச நாள் குழந்தை பிறந்து போகுது, அதுக்கப்புறம் நீ நம்ம வீட்டுல வந்து இருந்துக்கலாம் என்ன? சரிங்கப்பா. அதுக்கப்புறம் என்ன பார்வதி, உங்க வளகாப்பு என்ன நடந்துச்சா? ஆமாக்கா, 2 நாளே வளகாப்பு முடிச்சிட்டாங்க. வளகாப்பு முடிச்ச கையோட எங்க அத்தையோட மாமனார் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அத்தே மாமா, எதுக்கு இந்த வீடு இருக்கிற இடம் இப்படி இருட்டா இருக்கு? இந்த வீடு இருக்கிறதே காட்டுக்குள் தாமா. இருட்டல் தான் இப்படி இருக்கும், ஆனா பகல்ல ரொம்ப அழகா இருக்கு பாக்க. சரிங்க அத்தை. சரிம்மா, உள்ள போலாமா? மாமா அவங்க எப்போ வருவாங்க? கௌதம் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நாளைக்கு காலையிலே பரப்பிடுவானா, நீ கவலைப்படாத என்ன. அத்தை டெலிவரி டைம் இல்லையா, எப்ப எது வேணாலும் நடக்கலாம். அவங்க கூட இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும், அதான். புரியுது புரியுதுமா, நீ கவலைப்படாத, நாளைக்கு வந்துருவா. சரி உள்ள போலாமா? சரிங்க அத்தை. நான் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது முதல் அடி எடுத்து வச்சதுமே எனக்கு நினைவானது அந்த சாமியோட மூஞ்சியும் அப்புறம் அவங்க சொன்ன வார்த்தைங்க தான். ஒரு பக்கம் மனசுல ரொம்ப பயமா இருந்தது, உள்ள போக கூடாதுன்னு தோணிட்டு இருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் போயிடலாம், தைரியமா இருப்போம்னு நினைச்சிட்டு உள்ள போயிட்டேன். நான் அந்த வீட்டுக்கு போய் 2 நாள்லயே எனக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு.